அது இஹ்லாஸானதாக இருக்கும்போது, மன தூய்மை உள்ளதாக இருக்கும்போது, வெறும் காசு பார்க்கும் தொழிலாக, அதுக்காக காசே டாக்டர்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்க்க சொல்லல. டாக்டர்ஸ் அவங்க தொழில் தான், அவங்களுக்கு உண்டான பணங்கள் வாங்கணும். ஆனா அதையே என்ன வாயிடக்கூடாது. ஒரு ஏழை வர்றான், அந்த ஏழைக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி. பொதுவா நான் ஆரம்பத்திலேயே சொல்றது உண்டு, மார்க்கத்துக்கு உதவுவது என்பது வெறும் பயான் பேசுறது, தொழுவிக்கிறது மட்டுமல்ல. நாம் எந்தெந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ அந்தந்த துறை சார்ந்து மார்க்கத்திற்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவுவது, அவ்வளவுதான். டாக்டரா இருந்தா அந்த டாக்டர், ஏழைகள் இருக்காங்களா அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும், இதெல்லாம் அவர் செய்யறது. ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரா, அவர் பள்ளிவாசலா மற்ற விஷயங்களா இலவசமாவோ அல்லது மிக குறைந்த விலையிலேயோ பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவர் அவருடைய துறை சார்ந்து சமுதாயத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியும். நோட்டு புக் விற்கிறவங்க மட்டும் என்ன சும்மாவா? நோட்டு புக்கு பேனா பென்சில் விற்கிறவங்க கூட எவ்வளவு ஏழை மாணவர்கள் நோட் புக் கொடுக்கிறது, அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்க, இதுதான் அவங்களுடைய துறை சார்ந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது. இதுதான் நாம் செய்யக்கூடிய சரியான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள். இந்த வகையில தான் சமீபத்தில் ஏற்பட்ட வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவினுடைய மிகப்பெரிய வெள்ளத்தில் கூட 2 கிராமங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு பாலம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போன நேரத்தில் ஒரு செவிலியர் சபீனா, கூடலூரை சேர்ந்தவர்கள், நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூரை சார்ந்த சபீனா என்கிற இஸ்லாமிய நம்முடைய சகோதரி 2 கிராமங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்ட கயிறுல, ரோப்ல தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, எதை பத்தி யோசிக்காம என்ன ஆகும் நமக்கு என்ன, எதை பத்தி யோசிக்காம அங்க இருக்கக்கூடிய மக்கள் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு நான் சார்ந்து உதவி செய்யணும், நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், அவர்களுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் செய்த அந்த சின்ன செயல் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக செய்ததாக அவரும் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுக்காக விளம்பரப்படுத்தணும் செய்யலன்னு சொல்லி இருக்கிறார். அந்த செயல் அல்லாஹ்வுடைய கிருபையில் நேற்று 78வது சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதல்வரால் கல்பனா சாவ்லா விருது பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா. நீங்கள் நற்காரியங்களை அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுக்கு என்னென்ன நலவு தேவையோ அதையும் தருவான், வ ஸியாதா அதை மீறியும் தருவான். அல்லாஹ்வுடைய வாசகங்கள் பொய் போகாது, பொய்ப்பித்து போகாது. யார் என்ன காரியங்கள் நாம் அல்லாஹ்வுக்காக செய்தாலும் அல்லாஹ் அந்த காரியங்களை கண்டிப்பாக வீணாக்க மாட்டான். நமக்கு மறுமையில் அதற்குண்டான கூலி இருக்கிறது என்பதெல்லாம் வேறு. அதையும் தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடத்தணுமோ, இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய கவலைகளை போக்கணுமோ, இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய நோய் நொடிகளுக்கு மருந்துடணுமோ, இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுமோ அத்தனையும் அல்லாஹ் செய்வான். இதையும் மீறி ஜியாதா நமக்குண்டான மரியாதையையும் நமக்குண்டான கண்ணியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். எனவே நாம் சார்ந்திருக்கிற துறையின் மூலமாக, எந்த துறையாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும், இது சார்ந்து இதிலிருந்து நம்முடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு என்ன, இந்த பங்களிப்பு இதை சார்ந்து நம்முடைய பங்களிப்பாக என்ன நான் இந்த சமூகத்திற்கு செய்துவிட வேண்டும் என்பதில் நம்முடைய அதிக கவனம் இருக்க வேண்டும். அதுவும் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நாம மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யும்போது நல்லதா செய்வோம், ஆனா ஏதாவது தர்மம் அப்படின்னு வந்தா மட்டும் அதுக்கு ஒரு லெவல் வச்சிருக்கோம், அதோட முடிச்சுக்குவோம், அது கொஞ்சம் மட்டமா இருக்கணும், அப்படி நினைச்சிட கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நாம பணம் வாங்கி செய்கிற ஒரு செயல் எப்படி பெர்ஃபெக்டா செஞ்சு கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு சேவையாக செய்கிற செயல்லையும் அதே பெர்ஃபெக்ட் இருக்கணும். சில இடங்கள்ல இலவசம்னாலே ஒதுங்குறோம்ல, அங்க ஃப்ரீயா அது வேண்டாம், அங்க போலாம். ஏன் இந்த பாகுபாடு வந்துச்சு? இங்க பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அங்க பாக்குறது யார்? அதே டாக்டர் தான். இங்க பாக்குறது யார்? அதே டாக்டர் தான். இந்த டாக்டர் தான் இங்க வர்றாரு, இந்த டாக்டர் தான் ஃப்ரீயா பாக்குறாரு. ஆனா இந்த டாக்டர்கிட்ட அங்க போய் பார்த்தா வேற மாதிரி பாப்பாரு, இங்க போய் பார்த்தா இவர் வேற மாதிரி பாப்பாருன்னா அது இஹ்லாஸ் அல்ல. அப்படி செய்யக்கூடாது. நான் டாக்டருக்கு மட்டும் சொல்லல, எந்த துறையா இருந்தாலும் சரி. ஒரு பில்டிங் பண்றதுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, சரியான அமௌண்ட் கொடுத்தா சூப்பரா கட்டி கொடுக்குறாரு. அதே பள்ளிவாசலுக்கு அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கட்டி தான் கொடுக்குறாரு.
ஆனா ஏதோ பேரு கட்டி கொடுக்குறாரு, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறமா சுரண்டி பார்த்தா தனியா வரும். இப்ப எவ்வளவு அரசு பில்டிங்குகள் அப்படி எல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம், ஊழல்கள் நிறைந்ததாக. அப்ப அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. நம்முடைய சேவை பணம் வாங்கி கொண்டோ நம்முடைய இதுக்கோ நாம் எப்படி மனசார ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் நாம் சமூகத்திற்காக செய்கிற சேவைகளிலேயும் அதே நிலை தொடர்ந்தால். சபினா அந்த செவிலியர் சொல்றாங்க, நீங்க கயிறை கட்டிட்டு போகும்போது அந்த தண்ணி ஆர்ப்பரிச்சு ஓடுற அந்த பயம், சப்போஸ் இடையில அருந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற பயம் எதுவுமே உங்களுக்கு இல்லையா? ஈஸியா சொல்லிட்டாங்க, நான் எதை பத்தியும் யோசிக்கல, உழுவமா கிளம்பும், அங்க இருக்கிறவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு மட்டும் யோசிச்சேன், அவ்வளவுதான். நாம் மற்றவங்களுக்கு உதவணும், மற்றவங்களுக்கு செய்யணும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க இருக்க அல்லாஹ் ஜல்ல வ தஆலா எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அதை தூசியை போட துவட்டி விடுவான் என்பதைத்தான் இந்த வரலாறுகளும் இந்த நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல வ தஆலா யாரெல்லாம் நல்லவைகள் செய்கிறார்களோ அவர்களை பாராட்டுகிற குணத்தை அல்லாஹ் முதலில் நமக்கு தருவானார். எல்லாத்துலயும் குறைப்பாத்து யார் என்னது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு இக்கண்ணா பாத்திர மாட்டோமா, அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி கிடைச்சிடாதா, அப்படியே அலையக்கூடாது. நாமளும் சேவையாளர்களாக மாறணும். யாரெல்லாம் சேவையாற்றுகிறார்களோ அவர்களை பாராட்டுகிற மனப்பக்குவம் வேணும். அவர்களை உந்துதல் சக்தியா நம்முடைய பாராட்டு இன்னும் கொஞ்சம் அவர்களை மேம்படுத்தணும், இன்னும் அதிகமான சேவைகள் செய்வதற்கு அவங்களை தூண்டணும். அது மாதிரியான நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக.